ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 6 வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வீடியோ எண்டு கார்டில் கொடுக்குறேன், அப்படின்னா மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன டே பாத்தீங்க அப்படின்னா டே 6 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருந்தால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும், நீங்களும் ஈஸியா பார்த்து தெரிஞ்சு கத்துக்கலாம். எனக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க அப்படின்னா சப்போர்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்னுமே எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே. நேற்று ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன், கரெக்டா ஞாபகம் வந்துருச்சு. அந்த டாஸ்க்கையும் சில பேர் வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க. அந்த டாஸ்க்கையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சேவ்ஸ் பேர் வந்து ரெட்மி 5 டிஸ்பிளே கனெக்டர் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது கரெக்டான கீவேர்டுன்னு கேட்டிங்கன்னா 100% கரெக்டான ஒரு கீவேர்ட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிவகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே உங்களோட மோட்டிவேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னால் எவ்வளோ எளிமையாக சொல்லித்தர முடியுதோ அவ்வளோ எளிமையாக இது மாதிரி மேலும் மேலும் இன்னும் நிறைய தகவலை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக இது வந்து தொடரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லாக், மோஸ்ட்லி இந்த வாட்டர் லாக் கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி வரும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மழை டைம்ஸில் போவோம், இல்லை நம்ம தண்ணி வாட்டர் குடிச்சிட்டே இருப்போம், டப்புன்னு அதில் ஊற்றிடுவோம், இல்லை ஃபோனில் போட்டுருவோம், இல்லை தண்ணிக்குள்ளே போட்டுருவோம், குடத்துக்குள்ளே போட்டுருவோம். ஸோ இது நிறைய ஈஸியாக வந்து நம்ம வந்து லிக்விட் லாக் ஆகும். இந்த வாட்டர் லாக்னு சொல்லுவாங்க, லிக்விட் லாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லிக்விட் டேமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படி அதாவது லிக்விட் பட்டோனே, அதாவது உங்களுக்கு வாட்டர் பட்டோனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு போர்டே அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரியா உப்பு பூத்தா மாதிரி ஆகிடும். இந்த பூஞ்சையா ஃபங்கல்ஸ் வந்துச்சுன்னா இப்படி ஆயிடும். அந்த மாதிரி பாத்தீங்க ஆயிடும். ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா யூஸ்வலாவே வாட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா சால்ட் மாலிக்யூல்ஸ் வந்து நிறைய இருக்கும். கரெக்டா? ஏன்னா தண்ணின்னு எடுத்தாலே கண்டிப்பா சால்ட் இருக்கும். ஸோ சால்ட்னு எடுத்தாலே என்ன ஆகும், நல்லா கரண்ட்டை வந்து கடத்தும். நீங்க வந்து நார்மல் தண்ணியை விட உப்பு கலந்த தண்ணியில வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா கரண்ட்டை கடத்தும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பீச்ல எல்லாம் போன் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், சுத்தம் முடிஞ்சிச்சுன்னா. பீச் வாட்டர் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்ட் வாட்டர். கரெக்டா? அதெல்லாம் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், மறந்துட வேண்டாம். இந்த கிணத்து தண்ணி இல்ல குடம் தண்ணி அதை மாதிரி விழுந்து, இல்ல நம்ம குடிக்கிற தண்ணி அந்த மாதிரி ஊத்துனா கூட மோஸ்ட்லி மொபைல் வந்து காப்பாத்திடலாம். பட் ஆனா இந்த பீச் தண்ணியில எல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ஃபுல்லி அரிச்சிரும். ஓகேங்களா? ஃபுல்லி ஷார்ட் ஆகிட்டே போயிடும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில தான் ஈஸியா வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா அதுல அயன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஈஸியா வந்து அதுல வந்து பவர் சப்ளை வந்து நடக்கும். எப்படி அப்படின்னா, ஏன் நார்மலா போர்ட்லயும் பவர் சப்ளை தான் நடக்குது, தண்ணி பட்டாலும் பவர் சப்ளை தான் நடக்குது, அப்ப ஏன் தண்ணி பட்டா மட்டும் டேமேஜ் ஆகுது நீங்க கேட்கலாம். கரெக்டா? உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்றேன். இப்போ இந்த ஐசி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஐசியில இருந்து பவர் சப்ளை இந்த ரெசிஸ்டருக்கு, இந்த ரெசிஸ்டருக்கு, இந்த கெப்பாசிஸ்டருக்குன்னு போகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காமனா நடக்கிற ப்ரொசீஜர். இதுக்கு இந்த ரெசிஸ்டருக்கு வந்து 1.3 போகும், இந்த ரெசிஸ்டருக்கு வந்து 1.5 போகும். உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு இந்த ரெசிஸ்டர் வந்து இந்த காயிலுக்கு வந்து 2.5 இல்ல சம்திங் ஏதோ ஒரு வோல்டேஜ் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெகுலரா எதுக்குன்னு செப்பரேட் பண்ணி இந்த ஐசி வந்து என்ன பண்ணும், வோல்டேஜ் வந்து கொடுக்கும். பட் வாட்டர் இந்த இடத்துல படும்போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இங்க வாட்டர் பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு போற வோல்டேஜ் இதுக்கும் போகும், இதுக்கு போற வோல்டேஜ் இதுக்கும் போகும். அப்போ 2 வோல்ட் போற இடத்துல வந்து 5 வோல்ட் போச்சுன்னா என்ன ஆகும், அந்த காம்பவுண்ட் வந்து பஸ்ட் ஆயிடும், டேமேஜ் ஆயிடும், அந்த இடத்துல வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் சர்க்யூட். ஒரு கரண்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுது, இன்னொரு காம்பவுண்டுக்கு போகுது, அதாவது ரெண்டும் ஷேர் பண்ணிக்குது கரண்ட்டை, இன்னொரு காம்பவுண்டோ அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிராபிக் ஆகும். கரெக்டா? அந்த இடத்துல வந்து ஃபுல்லி வந்து ஷார்ட் ஆயிடும். ஏன் ஷார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான வோல்டேஜ் போகுது. அதுக்கு தேவையான வோல்ட் 2 வோல்ட் தான். இந்த 2 வோல்ட் இடத்துல 5 வோல்ட் போச்சுன்னா அந்த காம்பவுண்ட் அந்த கரண்ட்டை வந்து தாங்க முடியாது, பஸ்ட் ஆயிடும். அதுக்கு தான் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஷார்ட் சர்க்யூட்னா என்னன்னு. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ஷார்ட் இருக்கு, ஃபுல் ஷார்ட் இருக்கு. ஓகேங்களா? இதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். இப்போதைக்கு வாட்டர் டேமேஜ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பக்கத்துல வந்து கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஓகேங்களா? தேவையில்லாத கனெக்ஷன் வந்து ஏற்படுத்திடும். அப்படி ஏற்படும் போது இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரே வோல்டேஜா மாறிடும். ஒரே வோல்டேஜா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இங்க இருக்கிற காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே ஹை வோல்டேஜ் போகும். ஹை வோல்டேஜ் போகும்போது என்ன, அதான் ரொம்ப குட்டி காம்பவுண்ட். கரெக்டா? அதுக்கெல்லாம் மில்லி வோல்ட் தான் போகும். அதுக்கு போய் 1 வோல்ட் 2 வோல்ட் டேரக்டாவே வோல்டேஜ் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், பக்கத்துல இருக்க காம்பவுண்ட் வோல்டேஜ் போயின்னா அந்த இடமே ஃபுல்லி ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும், ஃபுல்லி லைன் வந்து ஹை வோல்ட் ஆயிடும். அப்ப ஐசி வந்து என்ன ஆகும், டைரக்டா வந்து ஹீட் ஆகி அந்த இடத்துல வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃப் ஷார்ட், ஃபுல் ஷார்ட் எது வேணாலும் வரலாம், இல்ல போனே டெட் கூட ஆகலாம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் மோஸ்ட்லி இந்த கனெக்டர்ல தான் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வாட்டர் லாக் ஆகும். ஏன்னா இந்த ஒவ்வொரு கனெக்டருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வோல்டேஜ் போகும். கரெக்டா? இந்த குட்டி கனெக்டர் இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு பின் மாதிரி இருக்கும். இந்த பின்னுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வோல்டேஜ் போகும். அப்ப தண்ணி படும் போது இங்க இருக்கிற கனெக்டர் இங்க இருக்கிற கனெக்டர் ஒட்டிக்கும்.
தண்ணி வந்து என்ன பண்ணிடும், மிங்கிள் பண்ணி விட்டுரும். மிங்கிள் பண்ணிச்சுன்னா ஆகும் ஒரே வோல்டேஜ் எல்லாத்துக்கும் போகும். அந்த இடத்துல என்ன ஆகும், ஷார்ட் ஆகும். அப்போ டிஸ்பிளேக்கு வந்து கரெக்டா செப்பரேட் வோல்டேஜ் வந்து போகணும். ஒரே நேரத்துல வந்து 2 வோல்ட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எல்லா லைனுக்கும் 2 வோல்ட்டே வந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேவும் உங்களுக்கு லைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். டிஸ்பிளேல இருக்கிற ஐசியும் வந்து வீக் ஆயிடும், ஷார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வாட்டர் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் லாக் ஆனா இப்படிதான் கரெக்டா நடக்குது. கரெக்டான ப்ரொசீஜர்னா இதுதான். ஓகேங்களா. சில பேர் வாட்டர் லாக் ஆனா டேமேஜ் ஆயிடும், வாட்டர் லாக் ஆனா டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர வாட்டர் லாக் ஆனா ஏன் டேமேஜ் ஆகுது, எதுக்காக ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் வாட்டர் லாக் ஆனா ஏன் டேமேஜ் ஆகுது அப்படின்னு. ஓகே, வாட்டர் லாக் ஆயிடுச்சு, இதை நான் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஐபி கிளீனர் கண்டிப்பா இருக்கும். கரெக்டா. கடையில் கொடுத்தீங்கன்னா 45 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த ஐபி கிளீனர் வாங்கி குட்டி டப்பா ஒயிட் கலர் வாங்குங்க. சரி, இப்போ வந்து ஐபி வந்து கலர் கலரா விற்குது, கிரீன் ரெட் அப்படிலாம் சம்திங் கலர்லாம் விற்குது. நீங்க அந்த கலர் ஐபிலாம் வாங்காதீங்க, பியூர் ஒயிட்டா இருக்கும். ஓகேங்களா. பியூர் ஒயிட்டா இருக்கும், அந்த வாங்கிக்கோங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதை வாங்கி இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துங்க. ப்ரஷ்ஷை எடுத்துட்டு ஃபுல்லி வந்து கிளீன் பண்ணுங்க. ஓகேங்களா. எந்த இடத்துல இருக்கோ நல்லா எவ்வளவு கிளீன் பண்ண முடியுதோ அவ்வளவு நல்லா கிளீன் பண்ணுங்க. அதுக்குன்னு நான் நல்லா கிளீன் பண்ண சொன்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி காம்பனன்ட் எல்லாம் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு உடச்சிடக்கூடாது. அந்த போர்டை வெட்டியே வந்துடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வேஸ்டா போடும். ஓகேங்களா. நல்லா சாஃப்டா அந்த உள்ள இருக்கிற உப்பு அந்த வாட்டர் எல்லாம் போற மாதிரி நல்லா ஃபுல்லி கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணிட்டு ப்ளோயர் எடுத்துக்கோங்க. ப்ளோயர் எடுத்து இதை நல்லா ஹீட் பண்ணுங்க. உங்ககிட்ட ப்ளோயர் இல்ல அப்படின்னா ஹாட் கன் இருக்குல்ல, ஹாட் கன் வச்சோ நீங்க வந்து பண்ணலாம். இல்ல ஹேர் கன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஹேரை வந்து ஹேர் ட்ரையர்னு சொல்லுவாங்களா, அது இருந்தா கூட அதை வச்சு பண்ணலாம். ஏன்னா அதுவும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை வச்சு நீங்க கிளீன் பண்ணலாம். ப்ளோயர் இல்லாத பட்சத்துல நான் சொல்றேன். ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற வாட்டர் வந்து வேப்பர் ஆயிடும். ஓகேங்களா. இந்த ஐபி வந்து யூஸ்வலா என்ன பண்ணா உங்களுக்கு தெரியும், டஸ்ட் எல்லாம் அது வந்து கிளீன் பண்ணும், அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணும் அப்படின்னு. ஸோ இந்த சால்ட் வாட்டர் என்ன பண்ணும், அது ஓவராலா அது வந்து ஓவர் கம் பண்ணி நீங்க ப்ளோ பண்ணும்போது என்ன ஆகும்னா வேப்பர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லி பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கிளீன் பண்ணிடலாம். ஆனா இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபி என்ன பண்ணா மேலோட்டமா அது இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃபங்கல்ஸ் மாதிரி ஆனா மாதிரி இருக்கலாம். இந்த இடத்தான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஐபி வச்சு கிளீன் பண்ண முடியும். ஆனா ஐசிக்குள்ள சில வாட்டர் ஃபால்கியூல்ஸ் வந்து உள்ள போயிருக்கும். அதை வந்து நம்ம நார்மலா வந்து கிளீன் பண்ண முடியாது வெறும் ஐபியை வச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஐபியை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி ஆகும். மோஸ்ட்லி வந்து நீங்க ஐபி போட்டு நார்மலா கிளீன் பண்ணாலே ரெடி ஆயிடும். அப்படி ரெடி ஆகல, ஏதோ ஒரு ஐசி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு, இந்த ஐசி வந்து ரொம்ப ஹீட் ஆகுது மத்த ஐசியை விட அப்படின்னா இந்த ஐசியை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அதோட பால்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இது இருக்கும், வாட்டர் இருக்கும், அதாவது சால்ட் வாட்டர் இருக்கும், பாத்தீங்கன்னா உப்பு பூத்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்க கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். கிளீன் பண்ணிட்டு ரீபாலிங் பண்ற மாதிரி இருக்கும். ஐசியை ரீபாலிங் பண்ணி அதே ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க, ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஓகே, அப்படின்னா ஐசியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணாலே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். இல்ல எனக்கு எல்லா இடத்துலயும் வந்து ஷார்ட்ஸ் காமிக்குது அப்படின்னா போன் வந்து முடிஞ்சு போச்சு, கதை வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து எங்க டேமேஜ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கனெக்டர்ல வந்து வாட்டர் லாக் ஆகும். அதுக்கப்புறம் பவர் சப்ளை எந்த இடத்துல அதிகமா வருதோ அந்த இடத்துல போகும். எங்கன்னா பவர் ஐசி, நெட்வொர்க் ஐசி, இவரெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வாட்டர் லாக் ஆச்சு அப்படின்னா டேமேஜ் ஆவாரு. அத்த டிஸ்பிளே கனெக்டர், சார்ஜர் கனெக்டர், ஏன்னா அங்கெல்லாம் வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜ் போகும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் லாக் வந்து ஈஸியா ஆகும், ஈஸியா டேமேஜ் ஆகும். ஸோ அதை கிளீன் பண்ணுங்க. ஓகே, அதை கிளீன் பண்ணாலே மோஸ்ட்லி வந்து சரியாயிடும். அப்படி இல்லைன்னா பவர் ஐசி வந்து நீங்க சேஞ்ச் பண்ணா சரியாயிடும். அப்படின்னா நெட்வொர்க் ஐசி வந்து சேஞ்ச் பண்ணா சரியாயிடும். ஏன்னா நெட்வொர்க் ஐசி வந்து ஷார்ட்ல இருந்தா கூட உங்களுக்கு மொபைல் வந்து ஆன் ஆகாது. நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிருப்பீங்கன்னா பவர் ஐசி ஷார்ட் ஆனா மட்டும்தான் மொபைல் ஆன் ஆகாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது கிடையாது. நெட்வொர்க் ஐசி ஷார்ட் ஆனாலுமே இல்ல பஸ்ட் ஆனாலுமே ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலுமே உங்களுக்கு போன் வந்து டெட்ல தான் இருக்கும், ஆன் ஆகாது. ஓகேங்களா. ஸோ நீங்க அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க வாட்டர் லாக் ஆச்சு அப்படின்னா. ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி சரியாயிடும். அப்புறம் இன்னொரு வே கூட இருக்கு. என்னன்னா எதனா ஒரு ஐசி வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்ல ஹீட் ஆகிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்து ஐசி மேல உங்களுக்கு ரீபாலிங் எல்லாம் பண்ண வராது அப்படின்னா அந்த ஐசி மேல என்ன பண்ணுங்க, பேஸ்ட் போடுங்க. பேஸ்ட் இருக்கலாம், நார்மல் பேஸ்ட். அந்த நார்மல் பேஸ்ட்னா பிரஷ் பண்ற பேஸ்ட் இல்ல, மொபைல்ல யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா ஃபிளக்ஸ், அந்த ஃபிளக்ஸ் கொஞ்சம் மேல போட்டுட்டு ப்ளோரை வச்சு நல்லா ஹீட் பண்ணீங்கன்னா கூட மோஸ்ட்லி வந்து சரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ரீபாலிங் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டாஸ்க் என்னன்னா நீங்க வாட்டர் லாக் ஆகி உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து டேமேஜ் ஆன பார்ட் எது, எடுத்துக்காட்டுக்கு ஐசி இல்ல டிஸ்பிளே இல்ல சார்ஜர் கனெக்டர். ஸோ அது மாதிரி நீங்க வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கியா இருந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸ் வந்து எடுத்தாரு. ஓகேங்களா. அவர் வந்து ரிவ்யூ கொடுத்தாரு. அவர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஜி கரெக்டா புரியுமா ஜி, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா, ஏன்னா இது வந்து நேர்ல இல்ல ஆன்லைன்ல இருக்கு, ஸோ புரியுமா ஜி அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணாரு. ஒரு 2 நாள் ஆச்சு. 2 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்புனாரு. நான் அதை உங்க கூட ஷேர் பண்றேன். அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்க வீடியோ எல்லாம் வேற லெவல் ப்ரோ. படிக்கவே படிக்காத ஆளுங்க கூட சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான், சாஃப்ட்வேரில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சொல்லித்தரீங்க.
எல்லாம் ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கோர்ஸ், சாஃப்ட்வேர் கோர்ஸ், மொபைல் ஹேக்கிங் கோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ், டேட்டா ரெக்கவரின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கோர்ஸ் சொல்லி தந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். அது இருக்கும். டாடா, பை பை.